வணக்கம். ஜம் செய்திகளுக்காக நான் பிரீதா. இந்திய நேரப்படி மதியம் 1:30 மணி செய்திகள். முதலில் ஜம் தலைப்பு செய்திகளை காணலாம். உயிர்த்த ஞாயிறு திருநாளையொட்டி குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு கிறிஸ்தவ மக்களுக்கு வாழ்த்து. அனைவரின் வாழ்விலும் அமைதி, மகிழ்ச்சி, ஒளிமயம் நிலவட்டும் என பிரதமர் மோடி வாழ்த்து. உயிர்த்த ஞாயிறு திருநாளில் மு.க. ஸ்டாலின், எடப்பாடி பழனிசாமி ஆகியோர் வாழ்த்து. பாஜகவின் அண்ணாமலை, தாவேகா தலைவர் விஜய் ஆகியோரும் கிறிஸ்தவ மக்களுக்கு வாழ்த்து. தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தலில் போட்டியிட 234 தொகுதிகளிலும் நேற்று வரை 3430 வேட்புமனுக்கள் தாக்கல். குறைந்த அளவாக மதுரை தெற்கு தொகுதியில் 3 பேரும், அதிக அளவாக கரூரில் 84 பேரும் வேட்புமனு. இயேசு உயிர்த்தெழுந்த ஞாயிறு உலகம் முழுவதும் பெரும் மகிழ்ச்சியுடன் கொண்டாட்டம். தமிழ்நாட்டில் பல்வேறு தேவாலயங்களில் நள்ளிரவு பிரார்த்தனை திருப்பலியில் ஏராளமானோர் பங்கேற்பு. ஈரானில் சுட்டு வீழ்த்தப்பட்ட அமெரிக்க போர் விமானத்தின் விமானி மீட்கப்பட்டுள்ளதாக அதிபர் டிரம்ப் அறிவிப்பு. உயிருடன் பிடித்துக் கொடுத்தால் பரிசு வழங்குவதாக ஈரான் அறிவித்த நிலையில் பாதுகாப்பாக மீட்டுள்ளதாக தகவல். இனி விரிவான செய்திகளை காணலாம். உயிர்த்த ஞாயிறு திருநாளையொட்டி குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு, பிரதமர் நரேந்திர மோடி ஆகியோர் கிறிஸ்தவ மக்களுக்கு வாழ்த்துக்களை தெரிவித்துள்ளனர். உலகம் முழுவதும் இன்று உயிர்த்த ஞாயிறு பெருவிழா கொண்டாடப்படுகிறது. இதையொட்டி குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு விடுத்துள்ள வாழ்த்து செய்தியில், இயேசு உயிர்த்தெழுதலை நினைவு கூறும் இந்த நிகழ்வு உண்மை, அன்பு, இரக்கம், தியாகம், மன்னிப்பு ஆகிய விழுமியங்களை நாம் பின்பற்ற ஊக்குவிப்பதாக குறிப்பிட்டுள்ளார். இந்நாளில் நல்லிணக்கம், அமைதி, சகோதரத்துவம் ஆகியவற்றை வளர்ப்பதற்கான நமது உறுதியை புதுப்பித்துக் கொண்டு ஒரு சிறந்த எதிர்காலத்துக்காக அனைவரும் இணைந்து பாடுபடுவோம் என்று குறிப்பிட்டுள்ளார். இந்த நன்னாள் ஒவ்வொருவரின் வாழ்விலும் அமைதி, மகிழ்ச்சி, ஒளிமயம் ஆகியவற்றை கொண்டு வரட்டும் என்று குறிப்பிட்டுள்ளார். இயேசு கிறிஸ்தின் போதனைகள் அனைவரும் இரக்கத்துடன் திகழ ஊக்கமளிப்பதாகவும் சமூகத்தில் ஒற்றுமை உணர்வை வலுப்படுத்துவதாகவும் குறிப்பிட்டுள்ளார். உயிர்த்த ஞாயிறு திருநாளையொட்டி தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின், எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி உள்ளிட்ட தலைவர்கள் வாழ்த்து தெரிவித்துள்ளனர். முதலமைச்சர் ஸ்டாலின் விடுத்துள்ள செய்தியில், இயேசு கிறிஸ்துவின் மனிதநேய கருத்தியல்களை வாழ்வியல் நெறிகளாக கொண்டு நடக்கும் கிறிஸ்தவ சகோதரர்கள் அனைவருக்கும் வாழ்த்துக்கள் என தெரிவித்துள்ளார். உலகின் வன்முறைகளும், வெறுப்பும், வறுமையும், கெட்ட போர்களும் அகன்று மனிதம் மட்டுமே எங்கும் ஆட்சி செய்யும் புத்துலகை படைக்க இந்நாளில் உறுதியெழுப்போம் என தெரிவித்துள்ளார். அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி விடுத்துள்ள செய்தியில், இயேசு பிரான் உயிர்த்தெழுந்த திருநாளில் அவர் அருளிய சமத்துவம், சகோதரத்துவம், அமைதி ஆகியன தலைத்திட வேண்டும் என தெரிவித்துள்ளார். அண்ணாமலை விடுத்துள்ள செய்தியில், உயிர்த்த ஞாயிறு புனித நாளில் அனைவருக்கும் இயேசு பிரான் அருளும் அன்பும் கிடைக்கட்டும் என்றும் அமைதியும் மகிழ்ச்சியும் அனைவரின் இல்லங்களிலும் நிலைக்கட்டும் என்றும் தெரிவித்துள்ளார். விஜய் விடுத்துள்ள செய்தியில், இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்த நன்னாளை கொண்டாடும் சகோதர சகோதரிகளுக்கு நல்வாழ்த்துக்கள் என்று தெரிவித்துள்ளார். இத்திருநாளில் அனைவரிடமும் அன்பு, சமாதானம், கருணை, சகோதரத்துவம், மனிதநேயம் ஆகியன வளர்ந்தோங்கி நிலைக்கட்டும் என்று குறிப்பிட்டுள்ளார். தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தலில் போட்டியிட 234 தொகுதிகளிலும் நேற்று வரை 3430 வேட்புமனுக்கள் தாக்கல் செய்யப்பட்டுள்ளன. தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தல் ஏப்ரல் 23ஆம் நாள் நடைபெற உள்ளது. இதற்கான வேட்புமனு தாக்கல் மார்ச் 30ஆம் நாள் தொடங்கியது. வேட்புமனுக்களை தாக்கல் செய்ய நாளை கடைசி நாளாகும். ஏப்ரல் 7ஆம் நாள் வேட்புமனுக்கள் பரிசீலனை நடைபெற உள்ளது. வேட்புமனுக்களை திரும்ப பெற ஏப்ரல் 9ஆம் நாள் கடைசி நாளாகும். அன்று மாலையே தொகுதி வாரியான இறுதி வேட்பாளர் பட்டியல் வெளியிடப்படும். வேட்புமனு தாக்கலுக்கு நாளை ஒரு நாள் மட்டுமே உள்ள நிலையில் நேற்று வரை 234 தொகுதிகளிலும் 3430 மனுக்கள் தாக்கல் செய்யப்பட்டுள்ளன. இவர்களில் ஆண்கள் 2731 பேர் என்றும், பெண்கள் 698 பேர் என்றும், 3ஆம் பாலினத்தவர் ஒருவர் என்றும் தமிழ்நாடு தலைமை தேர்தல் அதிகாரியின் இணையதளத்தில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. குறைந்த அளவாக மதுரை தெற்கு தொகுதியில் 3 வேட்புமனுக்களும், உதகமண்டலத்தில் 4 வேட்புமனுக்களும் தாக்கல் செய்யப்பட்டுள்ளன. அதிக அளவாக கரூர் தொகுதியில் 84 வேட்புமனுக்களும், கோவை தொண்டாமுத்தூர் தொகுதியில் 34 வேட்புமனுக்களும் தாக்கல் செய்யப்பட்டுள்ளன. ஈரானில் சுட்டு வீழ்த்தப்பட்ட அமெரிக்க போர் விமானத்தின் விமானி மீட்கப்பட்டுள்ளதாக அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் தெரிவித்துள்ளார். ஈரான் மீது அமெரிக்கா தொடர்ந்து தாக்குதல்களை நடத்தி வருகிறது. இவ்வாறு தாக்குதல் நடத்த சென்றபோது போர் விமானத்தை ஈரான் ராணுவம் சுட்டு வீழ்த்தியது. அப்போது அதிலிருந்து விமானி கீழே குதித்து உயிர் தப்பினார். ஈரான் நிலப்பரப்புக்குள் விழுந்த அந்த விமானியை மீட்க அமெரிக்கா தேர்தல் முயற்சியை மேற்கொண்டது. இதனிடையே அந்த விமானியை உயிருடன் பிடித்துக் கொடுத்தால் பணப்பரிசு அளிப்பதாக ஈரான் அறிவித்தது. இந்த நிலையில் விமானத்தில் இருந்து ஈரானில் சுட்டு வீழ்த்தப்பட்ட விமானத்தில் இருந்த குதித்தை உயிர் தப்பிய விமானியை பாதுகாப்பாக மீட்டுள்ளதாக அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் அறிவித்துள்ளார். சிலுவையில் அறையப்பட்ட இயேசு 3ஆம் நாள் உயிர்த்தெழுந்த ஞாயிறு இன்று உலகம் முழுவதும் கிறிஸ்தவர்களால் பெரும் மகிழ்ச்சியுடன் கொண்டாடப்படுகிறது.
தமிழ்நாட்டிலும் பல்வேறு தேவாலயங்களில் இதையொட்டி சிறப்பு வழிபாடு நடைபெற்றுள்ளது. அதை ஒரு சிறிய தொகுப்பாக காணலாம். இயேசு கிறிஸ்து புனித வெள்ளி அன்று சிலுவையில் அறையப்பட்டு 3 நாட்களுக்கு பிறகு உயிர்த்தெழுந்தார் என்று விவிலியத்தில் கூறப்பட்டுள்ளது. இதை கொண்டாடும் வகையில் உலகம் முழுவதும் உள்ள கிறிஸ்தவர்கள் நள்ளிரவு தேவாலயங்களில் பிரார்த்தனை செய்தனர். நாகர்கோயிலில் கோட்டாறு தூய சவேரியார் பேராலயத்தில் நள்ளிரவு 12 மணி அளவில் இயேசு உயிர்ப்பு பெருவிழா திருப்பலி நடந்தது. மறைமாவட்ட ஆயர் நரேசன் சூசை திருப்பலியை நிறைவேற்றினார். அப்போது அங்கு கூடியிருந்த கிறிஸ்தவர்கள் அனைவரும் இயேசு வாழ்த்து பாடினர். பின்னர் ஒருவருக்கு ஒருவர் வாழ்த்துகள் தெரிவித்தனர். நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அருளுகின்ற அமைதியும் அன்பும் உங்களுடைய உள்ளங்களிலும் இல்லங்களிலும் நிரம்பி வழிய அன்போடு ஆசிக்கின்றேன். இன்று உலகமே அமைதிக்காக ஏங்கி நிற்கிறது. போர்களினால் நாம் அச்சுறுத்தப்பட்டிருக்கின்றோம். போரில் நடக்கின்ற நாடுகள். ராணிப்பேட்டை மாவட்டம் அரக்கோணம் தூய இருதய ஆண்டவர் பேராலயத்தில் நள்ளிரவு உயிர்த்த ஞாயிறு கொண்டாடப்பட்டது. பங்கு தந்தை ஆனந்தராஜ் தலைமையில் நள்ளிரவு தொடங்கி அதிகாலை வரை சிறப்பு பிரார்த்தனை நடைபெற்றது. 3 நாட்கள் ஒலிக்காமல் இருந்த ஆலய மணி நள்ளிரவு 12 மணிக்கு ஒலித்தது. ஒலிக்க சிலுவையில் அறையப்பட்ட இயேசு 3ஆம் நாள் உயிர்த்தெழுவது போல் ஆலய வளாகத்தில் காட்சி அமைக்கப்பட்டிருந்தது. இதில் பல்வேறு ஊர்களில் இருந்து வந்திருந்த கத்தோலிக்க கிறிஸ்தவர்கள் கலந்து கொண்டனர். ராணிப்பேட்டை புனித ஆரோக்கிய அன்னை ஆலயத்தில் நள்ளிரவு 12 மணி அளவில் உயிர்த்த ஞாயிறு பெருவிழா திருப்பலியை பங்கு தந்தை லியோ மரிய ஜோசப் தலைமையில் திருச்சி சேவியர் லாரன்ஸ், லோயோலா தொழில் பயிற்சி நிலைய இயக்குனர் தந்தை ரோஜ் ஆகியோர் நடத்தி வைத்தனர். இதில் பங்கேற்ற கிறிஸ்தவர்கள் ஒருவருக்கு ஒருவர் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டனர். திமுக ஆட்சிக்கு வந்தால் மகளிர் உரிமை தொகை 2000 ரூபாயாக அனைவருக்கும் உயர்த்தி வழங்கப்பட உள்ளது என அமைச்சர் ஐ பெரியசாமி தெரிவித்துள்ளார். திண்டுக்கல் மாவட்டம் ஆத்தூர் சட்டமன்ற தொகுதியில் திமுக சார்பில் போட்டியிடும் அமைச்சர் ஐ பெரியசாமி தொகுதிக்கு உட்பட்ட சீவல் சரகு, ஆத்துப்பட்டி, புதுக்கோட்டை உள்ளிட்ட பகுதிகளில் பொதுமக்களை நேரில் சந்தித்து தீவிர பிரச்சாரத்தில் ஈடுபட்டார். இதில் அமைச்சருக்கும் ஆரத்தி எடுத்து பொதுமக்கள் உற்சாக வரவேற்பு அளித்தனர். இதன் பின்னர் பொதுமக்கள் மத்தியில் அவர் பேசிய போது, கடந்த சட்டமன்ற தேர்தலின் போது அறிவித்த தேர்தல் அறிக்கையில் பெரும்பாலானவற்றை தமிழக முதல்வர் நிறைவேற்றியுள்ளதாக அவர் தெரிவித்தார். மீண்டும் ஆட்சிக்கு வந்தால் மகளிர் உரிமை தொகை 2000 ரூபாயாக அனைவருக்கும் உயர்த்தி வழங்கப்பட உள்ளது என்றார். எடப்பாடி பழனிசாமிக்கு அரசியல் முதிர்ச்சி இல்லாமல் பேசி வருகிறார் என்று மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி மாநில செயலாளர் சண்முகம் விமர்சித்துள்ளார். கடலூரில் உள்ள மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி அலுவலகத்தில் மாநில செயலாளர் சண்முகம் செய்தியாளர்களை சந்தித்து பேசினார். அப்போது அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி திமுக கூட்டணி குறித்து முன்வைத்து வரும் விமர்சனங்கள் அனைத்தும் வெறும் அவதூறுகளே என்றார். எடப்பாடி பழனிசாமிக்கு அரசியல் முதிர்ச்சி இல்லை என்று கூறினார். கடந்த 10 ஆண்டு கால அதிமுக ஆட்சியில் செய்த சாதனைகளை சொல்லி வாக்கு கேட்க தைரியம் இல்லாததால் தான் அவர் திமுக மற்றும் உதயநிதி ஸ்டாலின் மீது தரம் தாழ்ந்த தனிநபர் தாக்குதலில் ஈடுபட்டு வருவதாக குற்றம் சாட்டினார். தொடர்ந்து பேசிய அவர், கோவையில் சாக்கடை பணியின் போது உயிரிழந்த 2 தொழிலாளர்களின் குடும்பங்களுக்கு தலா 30 லட்சம் ரூபாய் இழப்பீடு வழங்க வேண்டும் என வலியுறுத்தினார். பொதுவாக தேர்தல் பிரச்சாரத்தில் விமர்சனங்களை முன்வைக்கிற போது அரசியல் முதிர்ச்சியோடும் நாகரிகத்தோடும் கருத்துக்களை முன்வைக்க வேண்டும் என்று மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி தொடர்ந்து வலியுறுத்தி வருகிறது. ஆனால் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்களை பொறுத்தவரை அவர் பாரதிய ஜனதா கட்சியோடு கூட்டணி சேர்ந்து இந்த தேர்தலை சந்தித்துக் கொண்டிருக்கிறார். ஆனால் பாரதிய ஜனதா கட்சி தமிழகத்திற்கு இன்னென்ன திட்டங்களை கொண்டு வந்தது அல்லது மக்களுக்கு என்னென்ன நல்ல காரியங்களை செய்தது என்கிற முறையில் சொல்வதற்கு எதுவும் இல்லாததனுடைய விளைவாக இது போன்ற பிரச்சாரத்தில் அவர் ஈடுபட்டு வருகிறார் என்று நான் தெரிவிக்க விரும்புகிறேன். அதே போலவே அவர் 4 ஆண்டு காலம் முதலமைச்சராக இருந்த காலத்திலும் சரி, அல்லது 2011 to 2021 அந்த 10 ஆண்டு காலத்திலும் சரி, அதிமுக தமிழ்நாட்டுக்கு என்ன செய்தது என்று சொல்லி வாக்கு கேட்டால் கூட பரவாயில்லை. ஆகவே மத்திய அரசாங்கமும் எதுவும் செய்யலை, அதை சொல்லி வாக்கு கேட்கறதுக்கு அவங்களுக்கு வழி இல்லை. அவங்க ஆட்சியில் இருந்த 10 ஆண்டு காலத்தில் தமிழ்நாட்டுக்கு என்ன செய்தார்கள் என்று சொல்லி வாக்கு கேட்பதற்கு பதிலாக இது போன்ற அவதூறு பிரச்சாரத்தில் ஈடுபடுவது என்பது உண்மையான கண்டனத்துக்குரியது. மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்பில் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்களுடைய இத்தகைய கருத்துக்கு எங்களுடைய உண்மையான கண்டனத்தை நான் தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன். திருப்பரங்குன்றத்தை மற்றொரு அயோத்தியாக மாற்ற பாஜக முயற்சி செய்கிறது என்று தாவேகா வேட்பாளர் நிர்மல்குமார் தெரிவித்துள்ளார். மதுரை திருப்பரங்குன்றம் தொகுதி தாவேகா வேட்பாளர் நிர்மல்குமார் கட்சி நிர்வாகிகளுடன் பேரணியாக வந்து வருவாய் கோட்டாட்சியர் அலுவலகத்தில் தேர்தல் அலுவலரிடம் தனது வேட்பு மனுவை தாக்கல் செய்தார். இதையடுத்து அவர் செய்தியாளர்களை சந்தித்து பேசினார். அப்போது பேசிய அவர்,
திருப்பரங்குன்றம் தொகுதி மக்கள் கடந்த 60-70 ஆண்டுகளாக திமுக மற்றும் அதிமுக ஆகிய கட்சிகளுக்கு வாக்களித்து அலுத்து போய்விட்டனர். அதனால் மக்கள் தற்போது ஒரு பெரிய மாற்றத்தை விரும்புகின்றனர். தொடர்ந்து திருப்பரங்குன்றத்தில் நிலவும் தற்போதைய அசாதாரண சூழ்நிலைக்கு திமுக மற்றும் பாஜக ஆகிய 2 கட்சிகளுமே தான் காரணம் என்றார். மேலும் திருப்பரங்குன்றத்தை மற்றொரு அயோத்தியாக மாற்ற பாஜக முயற்சி செய்கிறது என்று தெரிவித்தார். இந்த மாதிரியான ஒரு பிரச்சனையை யார் கொண்டு வந்தாலும் தமிழகத்தில் அமைதியை மட்டுமே விரும்பும் தமிழக மக்களுக்கு இந்த மாதிரி திருப்பரங்குன்றத்தில் எந்த பிரச்சனையை கொண்டு வந்து இதன் மூலம் தமிழகம் முழுவதும் ஒரு அசாதாரண சூழ்நிலை யார் ஏற்படுத்த நினைத்தாலும் அதை நாங்கள் அனுமதிக்க மாட்டோம். கண்டிப்பாக திருப்பரங்குன்றத்தின் மிகப்பெரிய வளர்ச்சியை நோக்கி கொண்டு செல்லும் அனைத்து முயற்சிகளையும் நான் மேற்கொள்வேன். இதே போல் இன்றைக்கி தமிழகம் முழுவதும் எங்களுடைய வேட்பாளர்கள் பெரும்பாலான வேட்பாளர்கள் இன்றைக்கி வந்து வேட்புமனு தாக்கலை செஞ்சுட்டு வராங்க. இன்றைக்கி 90% எங்களுடைய வேட்பாளர்கள்லாம் வேட்புமனு தாக்கல் செய்து முடித்து விடுவார்கள். அதுக்கான அனைத்து வேலைகளும் நடந்துட்டு இருக்கு. கண்டிப்பாக வெற்றிகரமாக இந்த தேர்தல் வந்து தளபதியோட தேர்தலாக இருக்கும். தளபதி மாற்றத்துக்கான தேர்தலாக இருக்கும். தளபதி கண்டிப்பாக முதல்வர் ஆவார் என்பதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. சீர்காழி சட்டமன்ற தொகுதியில் அதிமுக, திமுக கூட்டணி வேட்பாளர் உள்ளிட்ட பல்வேறு கட்சிகளை சார்ந்தவர்கள் உற்சாகமாக தங்களது வேட்புமனுவை தாக்கல் செய்துள்ளனர். மயிலாடுதுறை மாவட்டம் சீர்காழி தொகுதி அதிமுக வேட்பாளர் சக்தி கூட்டணி கட்சி நிர்வாகிகளுடன் வந்து வருவாய் கோட்டாட்சியர் அலுவலகத்தில் தேர்தல் அலுவலரிடம் தனது வேட்புமனுவை தாக்கல் செய்தார். தொடர்ந்து மதிமுக வேட்பாளர் செந்தில் செல்வன், அண்ணா, அம்பேத்கர் ஆகிய தலைவர்களுக்கு மரியாதை செலுத்தி கூட்டணி கட்சிகளுடன் பேரணியாக சென்று தேர்தல் அலுவலரிடம் தனது வேட்புமனுவை தாக்கல் செய்தார். இதேபோல் லெனினிஸ்ட் வேட்பாளர் தமிழ்வேந்தன் தனது வேட்புமனுவை தாக்கல் செய்தார். தொடர்ந்து வேட்புமனு தாக்கலையொட்டி வருவாய் கோட்டாட்சியர் அலுவலகத்தை சுற்றி காவல்துறையினர் பலத்த பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டிருந்தனர். உப்பளம் தொகுதியில் கடந்த 5 ஆண்டுகளில் திமுக சட்டமன்ற உறுப்பினர் எந்த ஒரு திட்டத்தையும் செயல்படுத்தவில்லை என அதிமுக சார்பில் போட்டியிடும் வேட்பாளர் அன்பழகன் குற்றம் சாட்டியுள்ளார். புதுச்சேரி மாநிலம் உப்பளம் சட்டமன்ற தொகுதியின் அதிமுக சார்பில் போட்டியிடும் வேட்பாளர் அன்பழகன் வண்ணாரப்பேட்டை, ராசு உடையார் தோட்டம் உள்ளிட்ட சுற்று வட்டார பகுதிகளில் தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். இதன் பின்னர் அவர் செய்தியாளர்களை சந்தித்து பேசிய போது, உப்பளம் தொகுதியில் கடந்த 5 ஆண்டுகளில் திமுக சட்டமன்ற உறுப்பினர் எந்த ஒரு திட்டத்தையும் செயல்படுத்தவில்லை என குற்றம் சாட்டினார். தான் இந்த தொகுதியில் வெற்றி பெற்றால் ஏழை எளியவர்களுக்கு இலவச மனை பட்டா பெற்றுக் கொடுப்பேன் என்றும், படித்த இளம் பெண்கள், இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பினை உருவாக்கி கொடுப்பேன் என்றும் தெரிவித்தார். இதையடுத்து புதுச்சேரி மாநிலத்திலேயே சிறந்த ஒரு சட்டமன்ற தொகுதியாக உருவாக்குவேன் என்று கூறினார். ஓமலூர் சட்டமன்ற தொகுதியில் தேமுதிக, தவேக, தவாக கட்சி வேட்பாளர்கள் தங்களது கட்சி நிர்வாகிகளுடன் வந்து வேட்புமனுவை தாக்கல் செய்துள்ளனர். சேலம் மாவட்டம் ஓமலூர் தொகுதி தேமுதிக வேட்பாளர் இளங்கோவன், அண்ணா, அம்பேத்கர் சிலைகளுக்கு மாலை அணிவித்து மரியாதை செய்து கூட்டணி கட்சி நிர்வாகிகளுடன் வந்து தேர்தல் அலுவலரிடம் தனது வேட்புமனுவை தாக்கல் செய்தார். இதேபோல் தமிழக வெற்றி கழக வேட்பாளர் அதியமான் மற்றும் தமிழக வாழ்வுரிமை கட்சி வேட்பாளர் கிருஷ்ணமூர்த்தி ஆகியோரும் தங்கள் ஆதரவாளர்களுடன் வந்து வேட்புமனுவை தாக்கல் செய்தனர். தொடர்ந்து வேட்புமனு தாக்கலையொட்டி ஓமலூர் முதல் மேட்டூர் சாலை வரை கடும் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டது. தனக்கு 64 வயதாகும் நிலையில் தமிழக வெற்றி உறுப்பினர்களுடன் சேர்ந்து தானும் இளைஞனாகி விட்டதாக ஜெயங்கொண்டம் சட்டமன்ற தொகுதியின் தவேக வேட்பாளர் கவிதா ராஜேந்திரன் தெரிவித்துள்ளார். அரியலூர் மாவட்டம் ஜெயங்கொண்டம் சட்டமன்ற தொகுதியின் தவேக வேட்பாளர் கவிதா ராஜேந்திரன் செய்தியாளர்களை சந்தித்து பேசினார். அப்போது திராவிட மாடல் ஆட்சியை வீழ்த்தி லஞ்ச லாவண்யம் இல்லாத சிறப்பான ஆட்சியை தவேக தலைவர் விஜய் வழங்குவார் என்று கூறினார். இளைஞர் மத்தியில் வரவேற்பு எப்படி உள்ளது என்ற கேள்விக்கு பதிலளித்த அவர், தனக்கு 64 வயதாகும் நிலையில் தமிழக வெற்றி கழக உறுப்பினர்களுடன் சேர்ந்து தானும் இளைஞனாகி விட்டதாக தெரிவித்தார். தொடர்ந்து பேசிய அவர், ஜெயங்கொண்டம் தொகுதியில் பல்வேறு வளர்ச்சி திட்ட பணிகளை மக்கள் நலனுக்காக மேற்கொள்வோம் என்றார். இளைஞர்களுக்கும், தாய்மார்களுக்கும், விவசாய பிரிவு மக்களுக்கும், வணிகர்களுக்கும் வழங்க இருக்கின்றார்கள். அதன்படி வருகின்ற மே 4ஆம் தேதி நிச்சயமாக சேஞ்சார் கோட்டையிலே எங்களது தளபதி விஜய் அவர்கள் கொடியேற்றுவார் என்று கூறிக்கொண்டு, ஜெயங்கொண்டம் தொகுதியுடைய மக்களுக்கு நான் ரொம்ப அறிமுகமானவன். நானும் 35 ஆண்டு காலம் அரசியல் பயணம் செய்தவன். அண்ணாமலைக்கு பாஜக எந்த முக்கியத்துவத்தையும் தராததால் தான் கட்சியிலிருந்து விலகி தற்போது கீழ்பெண்ணாத்தூர் தொகுதியில் போட்டியிட உள்ளேன் என்று சுயேட்சை வேட்பாளர் ராஜ்குமார் தெரிவித்துள்ளார். திருவண்ணாமலை மாவட்டம் கீழ்பெண்ணாத்தூர் சட்டமன்ற தொகுதி பிச்சானந்தலில் உள்ள மாரியம்மன் கோயிலில் சுயேட்சை வேட்பாளர் ராஜ்குமார் சிறப்பு வழிபாடு செய்து தேர்தல் குறைநிதி திரட்டல் என்ற பெயரில் பிரச்சாரம் மேற்கொண்டார். அவர் குறைநிதி பெட்டியை கையிலேந்தி வீடு வீடாக சென்று மக்களின் கோரிக்கைகளை கேட்டிருந்து மனுவாக பெட்டியில் வாங்கி சென்றார். தொடர்ந்து அவர் செய்தியாளர்களிடம் பேசிய போது, பாஜகவில் இருந்த தான் அண்ணாமலை என்ற பெயரில் நற்பணி மன்றம் ஆரம்பித்து ஏழை எளிய குழந்தைகளை கல்வி புகட்டி வருவதாகவும், அண்ணாமலைக்கு பாஜக எந்த முக்கியத்துவத்தையும் அளிக்காத நிலையில் விரக்தி அடைந்ததாகவும் தெரிவித்தார். எனவேதான் கட்சியிலிருந்து தனது கிராம மக்களின் வாழ்வாதாரம் மேம்பட சுயேட்சை வேட்பாளராக கீழ்பெண்ணாத்தூர் தொகுதியில் போட்டியிட உள்ளேன் என்று தெரிவித்தார்.
நான் அண்ணாமலை நற்பணி மன்றம்னு ஒன்று ஓப்பன் பண்ணி என்ன மாதிரி படிக்க முடியாத குழந்தைகளை 300க்கும் மேற்பட்ட குழந்தைகளை நான் இப்போ படிக்க வச்சுட்ருக்கேன். இப்போ நான் சுயேட்சை வேட்பாளராக நின்று நான் ஜெயிச்சேன்னா இது ஒவ்வொரு ஊருக்கும் என்னுடைய கீழ்பெண்ணாத்தூர் சட்டமன்ற தொகுதி ஒவ்வொரு கிராமங்களுக்கும் நேரடியாக வீடு வீடாக சென்று என்ன குறைகள் இருக்குதுன்னு நான் கேட்டு தெரிஞ்சு இதில் மனுவாக வாங்கிட்டேன்னா நான் ஜெயிச்சு வந்த உடனே இது எல்லாத்தையுமே அதுக்கப்புறம் பொதுமக்கள் முன்னிலையில் வச்சு பிரித்து எந்தெந்த ஊரில் யார் யார் என்னென்ன குறைகள் சொன்னாங்களோ அதையெல்லாம் நிவர்த்தி பண்ணி தர முடியும். திண்டுக்கல்லில் தங்களுக்கு ஆதரவு கொடுத்தால் பல்வேறு பிரச்சனைகள் சரி செய்யப்படும் என தாவேகாவின் திண்டுக்கல் தொகுதி வேட்பாளர் நஜீர் ராஜா தெரிவித்துள்ளார். திண்டுக்கல் கோட்டாட்சியர் அலுவலகத்தில் தாவேகாவின் திண்டுக்கல் தொகுதி வேட்பாளர் நஜீர் ராஜா வேட்புமனு தாக்கல் செய்தார். இதனைத் தொடர்ந்து அவர் செய்தியாளர்களை சந்தித்து பேசிய போது 20 வருடமாக திண்டுக்கல் தொகுதியில் எந்த ஒரு முன்னேற்றமும் இல்லாமல் உள்ளது என்றார். குடிநீர் பிரச்சனை, பட்டா பிரச்சனை, தார் சாலை அமைக்கப்படாமல் இருப்பது போன்ற பல்வேறு பிரச்சனைகள் உள்ளது என்றும் மக்கள் தங்களுக்கு ஆதரவு கொடுத்தால் அனைத்தையும் சரி செய்யப்படும் என்றும் உறுதியளித்தார். தமிழக வெற்றி கழகத்தின் நோக்கங்கள் நிறைய இருக்கு. பிரச்சனைங்க 20 வருஷமா திண்டுக்கல் தொகுதியில் எந்த ஒரு முன்னேற்றமும் இங்கே இல்லை. அதனாலதான் சரி முயற்சி பண்ணு சொல்லி தலைவர்கிட்ட போய் நானும் எங்களுடைய மாவட்ட செயலாளரும் போய் கேட்டு திண்டுக்கல் தொகுதி எங்களுக்கு கொடுங்க, நாங்கள் ஜெயிச்சு தர்றோம். 20 வருஷமா அந்த திண்டுக்கல் ரொம்ப பின்தங்கி இருக்கு. அதை ஒரு முன்னேற்ற பாதையில் கொண்டு வரோம். தளபதியோட ஆசையோடைய நினைவுகள், அவருடைய லட்சியங்கள், அதை திண்டுக்கல்ல இருந்து நாங்கள் ஆரம்பிக்கிறோம் அப்படின்னு சொல்லி நாங்கள் ஒரு முடிவோடு எடுத்து இதோடைய வேட்பாளராக நான் அறிவிச்சுட்டு வந்திருக்கோம். தங்களை வெற்றி பெற செய்தால் உறுதியாக திண்டுக்கல் நகர் முழுவதும் தண்ணீர் பிரச்சனை தீர்க்கப்படும் என அனைத்து இந்திய புரட்சித் தலைவர் மக்கள் முன்னேற்ற கழகத்தின் திண்டுக்கல் வேட்பாளர் ராமுதேவர் தெரிவித்துள்ளார். திண்டுக்கல் கோட்டாட்சியர் அலுவலகத்தில் அனைத்து இந்திய புரட்சித் தலைவர் மக்கள் முன்னேற்ற கழகத்தின் சார்பில் போட்டியிடும் திண்டுக்கல் தொகுதியின் வேட்பாளர் ராமுதேவர் தனது வேட்புமனுவை தாக்கல் செய்தார். இந்நிகழ்வில் பாமக மாவட்ட செயலாளர் பரசுராமன், வன்னியர் சங்க மாவட்ட செயலாளர் வெள்ளை கோபால், பார்வர்ட் பிளாக் தேசிய செயலாளர் ஜெயராம் உள்ளிட்ட கூட்டணி கட்சியினர் கலந்து கொண்டனர். இதன் பின்னர் வேட்பாளர் ராமுதேவர் செய்தியாளர்களை சந்தித்து பேசிய போது தங்களை வெற்றி பெற செய்தால் உறுதியாக திண்டுக்கல் நகர் முழுவதும் தண்ணீர் பிரச்சனை தீர்க்கப்படும் என்று கூறினார். தான் கீழ்மட்டத்தில் இருந்து வந்ததால் திண்டுக்கல் மக்களுக்கு முக்கிய தேவை என்ன என்று தெரிந்த இந்த பிரச்சனையை கையில் எடுத்துள்ளதாக தெரிவித்தார். நத்தம் சட்டமன்ற தொகுதியில் ஒரே நாளில் திமுக, அதிமுக, தாவேகா கட்சி வேட்பாளர்கள் வேட்புமனு தாக்கல் செய்துள்ளனர். திண்டுக்கல் மாவட்டம் நத்தம் தொகுதி தமிழர் தேசம் கட்சியின் வேட்பாளர் செல்வகுமார் கூட்டணி கட்சியினருடன் பேரணியாக வந்து வட்டாட்சியர் அலுவலகத்தில் தேர்தல் அலுவலர் ஜஸ்டின் சாத்தப்பாவிடம் தனது வேட்புமனுவை தாக்கல் செய்தார். இதேபோல் அதிமுக வேட்பாளர் விஸ்வநாதன் தனது வேட்புமனுவை தாக்கல் செய்தார். தொடர்ந்து தாவேகா வேட்பாளர் ரமேஷ் கட்சி நிர்வாகிகளுடன் பேரணியாக வந்து தேர்தல் அலுவலர் ஜஸ்டின் சாத்தப்பாவிடம் தனது வேட்புமனுவை தாக்கல் செய்து உறுதிமொழி எடுத்துக்கொண்டார். பேரறிஞர் அண்ணா புரட்சி தலைவர் அம்மா அவர்களின் வாரிசாக நிகழ்ந்து கொண்டிருக்கின்ற தியாக தலைவி சின்னம்மா அவர்களின் தலைமையில் புரட்சி தலைவர் அவர்களின் பொற்காதம் கொண்டு இந்த தேர்தலில் நாங்கள் போட்டியிட கொண்டு இருக்கின்றோம். இந்த போட்டி உங்களுக்கு தமிழ்நாடு முழுவதும் தெரியும். திண்டுக்கல்லில் நிற்கிற வேட்பாளர்லாம் எவ்வளோ பலமானவங்கன்னு சொல்லி. ஆனால் நாங்கள் அம்மாவின் ஆட்சி மறுபடியும் வரணும், புரட்சி தலைவர் ஆட்சி மறுபடியும் வரணும்ன்றக்காண்டி. பூம்புகார் தொகுதியில் சட்டமன்ற உறுப்பினர்களாக இருந்த அதிமுக வேட்பாளர் பவுன்ராஜ், திமுக வேட்பாளர் நிவேதா முருகன் ஆகியோர் கனிமவள கொள்ளைக்கு உடந்தையாக இருந்ததாக மயிலாடுதுறை சுயேட்சை வேட்பாளருமான சங்கமித்ரன் குற்றம் சாட்டியுள்ளார். மயிலாடுதுறை வட்டாட்சியர் அலுவலகத்தில் நாம் மக்கள் இயக்க தலைவரும் மயிலாடுதுறை சுயேட்சை வேட்பாளருமான சங்கமித்ரன் கையில் தீச்சட்டி ஏந்தியவாறு நூதன முறையில் வந்து வேட்புமனு தாக்கல் செய்தார். இதையடுத்து அவர் செய்தியாளர் சந்தித்து பேசிய போது பூம்புகார் தொகுதியில் சட்டமன்ற உறுப்பினர்களாக இருந்த அதிமுக வேட்பாளர் பவுன்ராஜ், திமுக வேட்பாளர் நிவேதா முருகன் ஆகியோர் கனிமவள கொள்ளைக்கு உடந்தையாக இருந்ததாக குற்றம் சாட்டினார். இருவரிடமிருந்து மக்களை காப்பாற்றவே தான் சுயேட்சை வேட்பாளராக போட்டியிடுவதாக தெரிவித்தார். தன்னை உயிர் மாய்க்கம் செய்ய முயற்சித்த வழக்கில் தொடர்புடைய அதிமுக வேட்பாளர் பவுன்ராஜ் மீது காவல்துறை இதுவரை நடவடிக்கை எடுக்கவில்லை என்று கூறினார். நாம் மக்கள் இயக்கத்தின் தலைவர் சார், வழக்கறிஞர் சங்கமித்ரன். பூம்புகார் தொகுதிக்கு இன்றைக்கு பொது தொகுதியில் போட்டியிடுறோம். இந்த போட்டியிடுறதுக்கு காரணம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இன்றைக்கு பூம்புகார் தொகுதியில் 2012 அன்றைக்கு சட்டமன்ற உறுப்பினராக இருந்த பவுன்ராஜ் என்னை கூலிப்படை வச்சு கொலை செய்ய முயற்சிக்கிறான். அவன் மீது போடப்பட்டிருக்கிற வழக்கு இன்று வரை நிலுவையில் இருக்கிறது.
பழனி சட்டமன்ற தொகுதியில் போட்டியிடும் வேட்பாளர்கள் தங்களது ஆதரவாளர்களுடன் வந்து வேட்புமனுவை தாக்கல் செய்துள்ளனர். திண்டுக்கல் மாவட்டம் பழனி சட்டமன்ற தொகுதி அதிமுக வேட்பாளர் ரவி மனோகரன் கூட்டணி கட்சிகளுடன் பேரணியாக வந்து வருவாய் கோட்டாட்சியர் அலுவலகத்தில் தேர்தல் அலுவலர் கண்ணனிடம் தனது வேட்புமனுவை தாக்கல் செய்தனர். தொடர்ந்து மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி வேட்பாளர் பாண்டி கூட்டணி கட்சி நிர்வாகிகளுடன் வந்து தனது வேட்புமனுவை தாக்கல் செய்தார். இதையடுத்து தாவக வேட்பாளர் பிரவீன்குமார் கட்சி நிர்வாகிகளுடன் வந்து தேர்தல் அலுவலர் கண்ணனிடம் தனது வேட்புமனுவை தாக்கல் செய்தார். மேலும் சுயேட்சை வேட்பாளர் விவசாயி மகுடேஸ்வரன் கையில் நெல் நாற்றுடன் வந்து தனது வேட்புமனுவை தாக்கல் செய்தார். ஒட்டன்சத்திரம் அருகே அருவியில் குளிக்க சென்ற 4 மாணவர்கள் நீரில் மூழ்கி பரிதாபமாக உயிரிழந்துள்ளனர். திண்டுக்கல் மாவட்டம் ஒட்டன்சத்திரம் அருகே உள்ள தலையூற்றி நீர்வீழ்ச்சியில் கல்லூரி மாணவர்கள் 11 பேர் குளிக்க சென்றனர். அதில் 4 மாணவர்கள் நீரில் மூழ்கி உயிரிழந்துள்ளனர். தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு வந்த வனத்துறை, தீயணைப்புத்துறை, காவல்துறையினரின் தீவிர முயற்சியால் 3 பேரின் உடல்கள் கைப்பற்றப்பட்டது. இதன் பின்னர் உடற்கூறாய்வுக்காக ஒட்டன்சத்திரம் அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். இதில் சதாம் ஹுசேன் என்ற மாணவனின் உடல் தொடர்ந்து தேடப்பட்டு வந்த நிலையில் இரவு நேரமானதால் தேடும் பணி நிறுத்தப்பட்டதாக அலுவலர்கள் தெரிவித்தனர். கொல்லன்வெளியில் அமைந்துள்ள ஸ்ரீ தர்மசாஸ்தா கோயிலில் நடைபெற்ற கும்பாபிஷேக விழாவில் சுவாமி தரிசனம் செய்த பாரதிய ஜனதா கட்சி வேட்பாளர் ரமேஷ் பக்தர்களிடம் தாமரை சின்னத்திற்கு வாக்கு சேகரித்தார். கன்னியாகுமரி மாவட்டத்தில் தேர்தல் பிரச்சாரம் களைகட்ட துவங்கியுள்ளது. அதன் ஒரு பகுதியாக பத்மநாபபுரம் சட்டமன்ற தொகுதியில் பாரதிய ஜனதா கட்சி சார்பில் போட்டியிடும் வேட்பாளர் ரமேஷ் தக்கலை அடுத்த கொல்லன்விளையில் அமைந்துள்ள ஸ்ரீ தர்மசாஸ்தா கோயிலில் நடைபெற்ற கும்பாபிஷேக விழாவில் பங்கேற்று சுவாமி தரிசனம் செய்தார். அப்போது வெள்ளிமலை ஆசிரம சுவாமிகள் சைதன்யாவிடம் ஆசி பெற்றுக்கொண்டு கோவிலுக்கு வந்திருந்த பக்தர்களிடம் தாமரை சின்னத்திற்கு வாக்கு சேகரித்தார். சேலம் மாவட்டம் வாழப்பாடி அருகே குடித்துவிட்டு தகராறு செய்த மகனை கல்லால் தாக்கி கொன்று பாக்குத்தோப்பில் புதைத்த தாயை காவல்துறையினர் கைது செய்துள்ளனர். மணிகண்டனுக்கும் வினோதினி என்பவருக்கும் 10 ஆண்டுக்கு முன் திருமணம் நடைபெற்றது. இவர்களுக்கு ஒரு மகன் ஒரு மகள் இருந்தனர். இவரது மகன் ஒரு ஆண்டுகளுக்கு முன்பு இறந்து போனார். இதனால் மதுபோதைக்கு அடிமையான மணிகண்டன் குடித்துவிட்டு குடும்பத்தினரிடம் அடிக்கடி தகராறு செய்து வந்துள்ளார். இதனால் அவர் மனைவி வினோதினி பெற்றோர் வீட்டுக்கு சென்று விட்டார். மணிகண்டன் அவ்வப்போது தன் மனைவி வினோதினியிடம் செல்பேசியில் பேசி வந்துள்ளார். மார்ச் 8ஆம் தேதிக்கு பிறகு கணவர் மணிகண்டன் போனிலோ நேரிலோ தொடர்பு கொள்ளாததால் சந்தேகமடைந்த வினோதினி வாழப்பாடி காவல் நிலையத்தில் தனது கணவரை காணவில்லை என கூறி புகார் கொடுத்தார். விசாரணையில் குடிபோதையில் தொடர்ந்து தகராறு செய்து வந்த கட்டிட தொழிலாளி மணிகண்டனை அவரது பெற்றோர் லட்சுமி, சின்னப்பன் ஆகியோர் கல்லால் தாக்கி கொண்டு பாக்குத்தோப்பில் புதைத்துள்ளது தெரியவந்தது. இதையடுத்து வாழப்பாடி காவல் ஆய்வாளர் வேல்முருகன் தலைமையில் வட்டாட்சியர் நாகலட்சுமி, வாழப்பாடி காவல் துணை கண்காணிப்பாளர் சபரிநாதன் ஆகியோர் முன்னிலையில் மணிகண்டனின் உடலை தோண்டி எடுத்தனர். உடல் அழுகிய நிலையில் காணப்பட்டதால் சேலம் அரசு மருத்துவமனைக்கு உடற்கூறு மருத்துவ நிபுணர் கோகுல்ராஜ் குழுவினரை வரவழைத்து அந்த இடத்திலேயே உடலை பரிசோதனை செய்து அடக்கம் செய்தனர். இந்த கொலை தொடர்பாக தாய் லட்சுமியை கைது செய்து விசாரித்து வருகின்றனர். திருப்பரங்குன்றம் சுப்பிரமணிய சுவாமி கோயிலில் நடைபெற்ற திருக்கல்யாண வைபவம் நிகழ்ச்சியில் பக்தர்கள் அரோகரா கோஷம் முழங்கிட சுவாமி தரிசனம் செய்தனர். மதுரை மாவட்டம் திருப்பரங்குன்றம் சுப்பிரமணிய சுவாமி கோயிலில் பங்குனி உத்திர பெருவிழாவையொட்டி திருக்கல்யாண வைபவம் நடைபெற்றது. இதில் அலங்கரிக்கப்பட்ட மணமேடையில் மணக்கோலத்தில் முருகபெருமான் தெய்வானை அம்மனுடன் எழுந்தள்ளினார். தொடர்ந்து சிவாச்சாரியார்கள் வேத மந்திரங்கள், மங்கள வாத்தியங்கள் முழங்கிட முருகபெருமானுக்கும் தெய்வானை அம்மனுக்கும் திருக்கல்யாண வைபவம் நடைபெற்றது. அப்போது ஆயிரக்கணக்கான பக்தர்கள் பங்கேற்று அரோகரா கோஷம் முழங்கிட சுவாமி தரிசனம் செய்தனர். விழாவில் அனைவருக்கும் அன்னதானம் வழங்கப்பட்டது. கோவில்பட்டி மற்றும் சுற்றுவட்டார பகுதியில் 1 மணி நேரத்திற்கு மேலாக மழை பெய்ததால் வெயிலின் தாக்கம் சற்று குறைந்து விவசாயிகள் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர். தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டி, காமநாயக்கன்பட்டி, நாலாட்டின்புதூர், சின்னமலை குன்று உள்ளிட்ட சுற்றுவட்டார பகுதியில் மாலைக்கு மேல் பலத்த காற்று, இடிமின்னலுடன் மழை பெய்தது. இதில் சுமார் 1 மணி நேரத்திற்கு மேலாக மழை நீடித்த நிலையில் வெயிலின் தாக்கம் சற்று குறைந்து பொதுமக்கள் மற்றும் விவசாயிகள் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர். குடியாத்தத்தை சுற்றியுள்ள பகுதிகளில் திடீரென மழை பெய்ததால் குளிர்ச்சியான சூழல் நிலவுகிறது. வேலூர் மாவட்டம் குடியாத்தத்தை சுற்றியுள்ள பகுதிகளில் சில நாட்களாக வெயிலின் தாக்கம் அதிகமாக காணப்பட்டது. இதனால் பொதுமக்களும் விவசாயிகளும் கடும் அவதிப்பட்டனர். இந்த நிலையில் வானம் மேகமூட்டத்துடன் காணப்பட்டு 1 மணி நேரத்திற்கு மேலாக மழை பெய்தது. இதன் காரணமாக குளிர்ச்சியான சூழல் நிலவுவதால் பொதுமக்களும் விவசாயிகளும் மகிழ்ச்சி அடைந்தனர். செங்கத்தை சுற்றியுள்ள பகுதிகளில் திடீரென பெய்த மழையால் பொதுமக்களும் விவசாயிகளும் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர். திருவண்ணாமலை மாவட்டம் செங்கத்தை சுற்றியுள்ள பகுதிகளில் சில நாட்களாக வெயிலின் தாக்கம் அதிகமாக காணப்பட்டது. இந்த நிலையில் திடீரென காற்றுடன் கூடிய பலத்த மழை பெய்தது. இதன் காரணமாக குப்பநத்தம், கொட்டாவூர், பரமநந்தல், மண்மலை, நாச்சிப்பட்டு உள்ளிட்ட பகுதிகளில் குளிர்ச்சியான சூழல் நிலவுவதால் பொதுமக்களும் விவசாயிகளும் மகிழ்ச்சி அடைந்தனர். தான் ஒரு டம்மி பீஸ், எல்லாம் மாவட்ட செயலாளர் தான் என்று வாணியம்பாடி சட்டமன்ற தொகுதி முஸ்லிம் லீக் வேட்பாளர் பேசியதால் பரபரப்பு ஏற்பட்டது.
திருப்பத்தூர் மாவட்டம் வாணியம்பாடி தொகுதி மேல் நிம்மியம்பட்டியில் திமுக கூட்டணியை சேர்ந்த இந்தியன் யூனியன் முஸ்லீம் லீக் வேட்பாளர் சையத் பாரூக் அறிமுக கூட்டம் நடைபெற்றது. இதில் பொதுப்பணித்துறை அமைச்சர் ஏவா வேலு கலந்து கொண்டு வேட்பாளரை அறிமுகப்படுத்தினார். அப்போது பேசிய வேட்பாளர் சையத் பாரூக் தான் ஒரு டம்மி பீஸ் என்றும் எல்லாமே மாவட்ட செயலாளர் தான் என்றும் கூறினார். இதனால் அங்கிருந்தவர்கள் அதிர்ச்சி அடைந்தனர். அரசியலை சினிமா போன்று நடத்தி கொண்டு புதுச்சேரியில் ஒரு நாள் ஷோவை விஜய் ஓட்டிவிட்டு சென்றுள்ளதாக திமுக தேர்தல் பொறுப்பாளர் ஜெகத் ரட்சகன் விமர்சித்துள்ளார். புதுச்சேரியில் மாநில திமுக தேர்தல் பொறுப்பாளர் ஜெகத் ரட்சகன், சட்டமன்ற எதிர்க்கட்சி தலைவர் சிவா ஆகியோர் கூட்டாக செய்தியாளர்களிடம் சந்தித்தனர். அப்போது பேசிய ஜெகத் ரட்சகன், புதுச்சேரியில் ஏப்ரல் 6ஆம் நாள் திமுக தலைவர் மு.க. ஸ்டாலினும் ஏப்ரல் 7ஆம் நாள் உதயநிதியும் பரப்புரை செய்ய உள்ளதாக தெரிவித்தார். அரசியலை சினிமா போன்று நடத்தி கொண்டு புதுச்சேரியில் ஒரு நாள் ஷோவை விஜய் செய்துவிட்டு சென்றுள்ளதாக ஜெகத் ரட்சகன் கூறினார். நடிகர் சொல்றதானே தெரியல. வந்தாரு, உடனே ரோடு ரசிச்சுட்டு போயிட்டாரு. அதாவது நாங்க எல்லாருமே எதிர்பார்த்தோம், ஏதாவது புது அறிவிப்பு வரும், மாநில அந்தஸ்து கொடுப்பாங்க, ஏதாவது நிதி ஒதுக்குவாரு, அது புதிய ஸ்கீம்ஸ் ஏதாவது சொல்லுவாரு. எதையுமே சொல்லல. தேர்தல் நேரத்தில் வாக்குறுதி சொல்வதற்கு கூட அவங்க தயங்குறாங்க. அண்ணாமலையை புறக்கணிக்க வேண்டும் என யாரும் நினைக்கவில்லை என்று பாரதிய ஜனதா கட்சி மாநில செயலாளர் கருப்பு முருகானந்தம் தெரிவித்துள்ளார். தஞ்சாவூர் தொகுதி பாஜக வேட்பாளர் கருப்பு முருகானந்தம் செய்தியாளரிடம் பேசினார். அப்போது பாஜகவில் அண்ணாமலையை புறக்கணிக்க வேண்டும் என்று யாரும் நினைக்கவில்லை என்றும் அவரை மத்திய அமைச்சராக ஆக்க கூட வாய்ப்புள்ளது என்றும் தெரிவித்தார். அதே போல பெண்களுக்கு சிறிதளவு கூட பாதுகாப்பு இல்லை என்று சொல்லக்கூடிய அளவிற்கு வயதானவர்களுக்கும் பாதுகாப்பு இல்லை, குழந்தைகளுக்கும் பாதுகாப்பு இல்லை என்ற சூழ்நிலை இன்றைக்கு தமிழ்நாட்டில் உருவாகியிருக்கிறது. இதுவரை நடைபெற்றிருக்கக்கூடிய ஆட்சியிலேயே மிக அதிகமான ஊழல் செய்திருக்கக்கூடிய ஆட்சியாக இந்த திராவிட முன்னேற்ற கழகத்துடைய ஆட்சி இருக்கின்ற காரணத்தினால பல்வேறு அமைச்சர்கள் மீது ஊழல் குற்றச்சாட்டுகள் பதிவு செய்யப்பட்டு வழக்குகள் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. விஜயை பார்க்க சென்ற இளைஞர்கள் விபத்தில் சிக்குவது வருத்தம் அளிப்பதாகவும் தாவேகாவில் இருக்கும் இளைஞர்கள் அரசியல் படுத்தப்பட வேண்டும் என்றும் காளியம்மாள் தெரிவித்துள்ளார். சென்னை மதுரவாயல் தொகுதி அதிமுக வேட்பாளர் பெஞ்சமினை ஆதரித்து நெருக்குன்றத்தில் பரப்புரை பொதுக்கூட்டம் நடைபெற்றது. பகுதி செயலாளர் சத்யநாதன் தலைமையில் நடைபெற்ற இந்த நிகழ்ச்சியில் அதிமுக கொள்கை பரப்பு துணை செயலாளர் காளியம்மாள் உள்ளிட்ட ஏராளமான நிர்வாகிகள் கலந்து கொண்டனர். நிகழ்ச்சியில் பேசிய காளியம்மாள் திமுக அரசை கடுமையாக விமர்சித்தும் அதிமுகவின் சாதனைகளை பட்டியலிட்டும் பேசினார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய காளியம்மாள் தாவேகா கட்சியில் இருக்கும் பிள்ளைகள் அரசியல் படுத்தப்பட வேண்டும் என்று தெரிவித்தார். பழனியில் உள்ள கோட்டாட்சியர் அலுவலகத்தில் பழனி சட்டமன்ற தொகுதியின் தாவேகா வேட்பாளர் பிரவீன் தனது வேட்புமனுவை தாக்கல் செய்துள்ளார். திண்டுக்கல் மாவட்டம் பழனியில் உள்ள கோட்டாட்சியர் அலுவலகத்தில் பழனி சட்டமன்ற தொகுதியின் தாவேகா வேட்பாளர் பிரவீன் தேர்தல் நடத்தும் அதிகாரி கண்ணனிடம் தனது வேட்புமனுவை தாக்கல் செய்தார். இந்நிகழ்வில் மாவட்ட செயலாளர் கார்த்திக் ராஜா, தொகுதி பொறுப்பாளர் பாலன் மற்றும் நிர்வாகிகள் ஏராளமானோர் கலந்து கொண்டனர். இதன் பின்னர் தாவேகா வேட்பாளர் பிரவீன் செய்தியாளர்களை சந்தித்து பேசிய போது, பழனியில் மக்களுக்கான செயலி ஒன்று உருவாக்கப்பட்டு வருவதாகவும் அந்த செயலியில் பொதுமக்கள் குறைகளை கேட்டு பின்னர் வெற்றி பெற்றவுடன் கோரிக்கைகள் நிறைவேற்றப்படும் என்றும் கூறினார். பழனியின் மண்ணின் மைந்தனாக உங்க முன்னாடி வந்து நிக்கிறேங்க. ஸோ பழனியிலே பிறந்து வளர்ந்தா எல்லா பிரச்சனையும் எனக்கு தெரியுங்க. ஸோ அது இல்லாமல் நான் சில இதெல்லாம் வச்சிருக்கேங்க. மக்களை வந்து நேரடியாக என்ன பிரச்சனை கேட்கறது ஒரு ஸ்கேன் பழனி ஒரு ஆப்பை இன்ட்ரடியூஸ் பண்ண போறாங்க. அதுக்கு பர்மிஷன் வந்து வாங்கணுங்க. ஸோ வாங்கி மக்கள் வந்துங்க அவங்க மொபைல்ல QR கோடாட்ட கொடுத்துருவாங்க. தமிழ்நாட்டு மக்களின் எதிர்காலத்துக்காக பாஜகவின் சித்தாந்தத்துக்கு எதிராக போர் நடப்பதாக செல்வ பெருந்தகை தெரிவித்துள்ளார். திருப்பெரும்புதூர் தொகுதி காங்கிரஸ் வேட்பாளர் செல்வ பெருந்தகை அறிமுக கூட்டம் குன்றத்தூர் அடுத்த நத்தம்பாக்கத்தில் நடைபெற்றது. இதில் அமைச்சர் தாமோ அன்பரசன் கலந்து கொண்டு வேட்பாளர் செல்வ பெருந்தகையை கூட்டணி கட்சியினர் முன்பு அறிமுகப்படுத்தி பேசினார். அதன்பின் செய்தியாளரிடம் பேசிய செல்வ பெருந்தகை தமிழ்நாட்டு மக்களின் எதிர்காலத்துக்காக பாஜகவின் சித்தாந்தத்தை எதிர்த்து போர் நடப்பதாக தெரிவித்தார். தமிழகத்தில் ஏப்ரல் 9ஆம் நாள் காங்கிரஸ் தலைவர் ராகுல் காந்தி பரப்புரை மேற்கொள்ள உள்ளதாக கூறினார். எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஒன்று புரிந்து கொள்ள வேண்டும். தமிழ்நாட்டில் ஒரு மாபெரும் தலைவரான முத்தமிழறிஞர் கலைஞர், இந்த மண்ணில் மனிதர்கள் உள்ளவரை மறக்க முடியாத தலைவர் பெருந்தலைவர் காமராஜர் முத்தமிழறிஞர் கலைஞர். அவரை பற்றி பேசுவதற்கு எடப்பாடி பழனிசாமிக்கு எந்த தகுதியும் இல்லை. முத்தமிழறிஞர் கலைஞர் சுயமரியாதைக்கு சொந்தக்காரர், தமிழ்நாட்டை தலை நிமிர்த்தியவர், கொள்கையில் பிடி உள்ளவர், எந்தவித சமரசத்திற்கும் ஆளாகாமல் தமிழ்நாட்டு நலன், தமிழ்நாட்டு எதிர்காலம் இதை பற்றி சிந்திப்பவர். திருமாவளவன் காட்டும் வழியில் தொடர்ந்து பயணிக்க போவதாக காட்டுமன்னார் கோவில் விடுதலை சிறுத்தைகள் கட்சி வேட்பாளர் ஜோதிமணி தெரிவித்துள்ளார். கடலூர் மாவட்டம் காட்டுமன்னார் கோவில் தொகுதி விடுதலை சிறுத்தைகள் கட்சி வேட்பாளராக தான் போட்டியிடப் போவதாக முதலில் திருமாவளவன் அறிவித்தார்.
அந்த முடிவை மாற்றிக்கொண்டு இப்போது இளைய பெருமாளின் மகன் ஜோதிமணியை வேட்பாளராக அறிவித்துள்ளார். ஜோதிமணி சென்னை துறைமுகத்தில் பணியாற்றி ஓய்வு பெற்றவர். இந்நிலையில் செய்தியாளர்களிடம் பேசிய ஜோதிமணி அனைத்து சமுதாய மக்களுக்காகவும் பாடுபட போவதாகவும் திருமாவளவன் காட்டும் வழியில் தொடர்ந்து பயணிக்க போவதாகவும் கூறினார். தலைவருடைய பையனாக இருந்து என்னால் முடிந்த சேவை செய்து வந்திருக்கிறேன். அந்த சேவையை செய்வதற்கு நான் எவ்வளவு கஷ்டப்பட்டிருப்பேன்னு எல்லாருக்குமே தெரியும். அப்படி இருந்தும் கட்சி சார்ந்து எனக்கு இந்த விஷயத்தில் உதவியா விசிகா அண்ணன் திருமாவளவன் இந்த தொகுதியை ஒதுக்கி என்னுடைய இந்த சேவையை, என்னுடைய சமுதாய சேவையும் மக்கள் சேவையும் பாராட்டுகின்ற லெவலுக்கு என்னை ஆளாக்குகின்ற வழியிலே இந்த தொகுதியை எம்எல்ஏ இதிலே எனக்கு. பாபர் மசூதி இடிப்பு சம்பவ தீர்ப்பின் போது திமுக மௌனம் சாதித்தது ஏன் என்று நாம் தமிழர் கட்சி பொதுச் செயலாளர் சாட்டை துரைமுருகன் வினவியுள்ளார். தஞ்சாவூர் மாவட்டம் அதிராம்பட்டினத்தில் நாம் தமிழர் கட்சி சார்பில் நடைபெற்ற பொதுக்கூட்டத்தில் பொதுச் செயலாளர் சாட்டை துரைமுருகன் பட்டுக்கோட்டை வேட்பாளர் கண்ணனை ஆதரித்து உரையாற்றினார். அப்போது பேசிய அவர், பாபர் மசூதி இடிப்பு சம்பவ தீர்ப்பின் போது திமுக மௌனம் சாதித்தது ஏன் என்று கேள்வி எழுப்பினார். தொடர்ந்து இந்துக்கள் ஓட்டு திமுகவுக்கு விழாது என்ற அடிப்படையில் இஸ்லாமிய கைதிகளை திமுக விடுவிக்காமல் வஞ்சித்தது என்றும் இது நீதி அல்ல, இஸ்லாமியர்களுக்கு இழைக்கப்பட்ட அநீதி என்றும் தெரிவித்தார். மேலும் சமுதாய பணியில் ஈடுபட்ட SDPI கட்சியை அதிமுகவின் உதயசூரியன் சின்னத்தில் நிற்க வைத்து கட்சியே இல்லாத அளவிற்கு ஒழித்து கட்டியது என்றும் ஏராளமான குற்றச்சாட்டுகளை முன்வைத்தார். தன்னை ஜாதி மதங்களுக்கு அப்பாற்பட்ட மக்கள் பணியாளராக 13 ஆண்டு காலம் பணி செய்ததை மக்கள் நினைவு கூறுகிறார்கள் என விளவங்கோடு சட்டமன்ற வேட்பாளர் விஜயதாரணி தெரிவித்துள்ளார். கன்னியாகுமரி மாவட்டம் மார்த்தாண்டத்தில் உள்ள பாஜக கட்சி அலுவலகத்தில் விளவங்கோடு சட்டமன்ற தொகுதியின் பாஜக வேட்பாளரும் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினருமான விஜயதாரணி செய்தியாளர்களை சந்தித்து பேசினார். அப்போது காங்கிரஸ் கட்சியின் வேட்பாளராக 3 முறை போட்டியிட்டு வெற்றி பெற்று 13 ஆண்டுகள் மக்களுக்காக பணியாற்றியதாகவும் காங்கிரஸ் கட்சியில் இருந்து வந்த அழுத்தத்தின் காரணமாகத்தான் விலகியதாகவும் தெரிவித்தார். தொடர்ந்து பேசிய விஜயதாரணி, பாரதிய ஜனதா கட்சியில் சேர்ந்த 2 ஆண்டுகள் எந்த பொறுப்பும் இல்லாமல் காத்திருந்த நிலையில் தற்போது பாரதிய ஜனதா கட்சி தனக்கு விளவங்கோடு தொகுதியில் போட்டியிட வாய்ப்பு வழங்கியதற்கு பிரதமர் மற்றும் கட்சியின் தலைவர்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்வதாக கூறினார். மக்கள் மீண்டும் உங்களை ஏற்றுக்கொள்வார்களா என்ற கேள்விக்கு பதிலளித்த அவர், தன்னை ஜாதி மதங்களுக்கு அப்பாற்பட்ட மக்கள் பணியாளராக 13 ஆண்டு காலம் பணி செய்ததை மக்கள் நினைவு கூறுகிறார்கள் என்றார். எனக்கென்று அந்த வாய்ப்பை தந்து எனக்கு மரியாதை கொடுத்திருக்கிறார்கள். அந்த இடத்தில் விளவங்கோடு தொகுதி மக்களின் ஆசையின் அடிப்படையில் தான், அவர்களின் விருப்பத்தின் அடிப்படையில் தான் மீண்டும் நான் சட்டமன்ற உறுப்பினராக வேட்பாளராக ஆகி சட்டமன்ற உறுப்பினர் ஆவதற்கான சாத்தியக்கூறுகளை விளவங்கோடு தொகுதி மக்கள் அவர்கள் விருப்பத்தின் காரணமாக தான் இது ஏற்பட்டிருக்கிறதே தவிர என்னுடைய. வண்டலூர் நெடுஞ்சாலையில் டீசல் ஏற்றி வந்த டேங்கர் லாரியின் டயர் வெடித்ததில் ஓட்டுநரின் கட்டுப்பாட்டை இழந்து லாரி கவிழ்ந்து விபத்துக்குள்ளானது. செங்கல்பட்டு மாவட்டம் வண்டலூரில் உள்ள வெளிவட்ட சாலையில் டேங்கர் லாரி ஒன்று சென்று கொண்டிருந்தது. அப்போது லாரியின் முன்பக்க டயர் வெடித்ததில் திடீரென ஓட்டுநரின் கட்டுப்பாட்டை இழந்த டேங்கர் லாரி நெடுஞ்சாலையின் ஓரம் இருந்த மரங்களின் மீது மோதி விபத்துக்குள்ளானது. இந்த விபத்தில் நெடுஞ்சாலைகளுக்கு இடையில் உள்ள பள்ளத்தில் லாரி தலைகீழாக கவிழ்ந்தது. இதனை கண்டதும் அந்த வழியாக சென்ற வாகன ஓட்டிகள் டேங்கர் லாரியில் சிக்கிய டிரைவர் ஆனந்தபாபு மற்றும் கிளீனர் ஜெயபாலை மீட்டு அரசு மருத்துவமனைக்கு சிகிச்சைக்காக கொண்டு சென்றனர். தகவல் அறிந்து வந்த காவல்துறையினர் டேங்கர் லாரியை கிரேன் உதவியுடன் மீட்கும் பணியில் ஈடுபட்டனர். இந்த விபத்து சம்பவம் அப்பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியது. செபஸ்தியார்புரத்தில் உள்ள புனித செபஸ்தியார் தேவாலயத்தில் திமுக வேட்பாளர் அசோக்குமார் சிறப்பு பிரார்த்தனையில் கலந்து கொண்டார். தஞ்சை மாவட்டம் பேராவூரணி அருகில் உள்ள ஆண்டிவயல் செபஸ்தியார்புரத்தில் புனித செபஸ்தியார் தேவாலயம் உள்ளது. இத்தேவாலயத்தில் ஈஸ்டர் பண்டிகையை முன்னிட்டு நடைபெற்ற சிறப்பு பிரார்த்தனையில் திமுக வேட்பாளர் அசோக்குமார் கலந்து கொண்டார். இதன் பின்னர் வேட்பாளருக்கு பங்கு தந்தை பொன்னாடை போர்த்தி வாழ்த்துக்களை தெரிவித்தார். தொடர்ந்து பங்கு தந்தைக்கு பேராவூரணி வேட்பாளர் அசோக்குமார் பொன்னாடை போர்த்தி நன்றியை தெரிவித்துக் கொண்டார். இதையடுத்து தேவாலயத்திற்கு வெளியே வந்த கிறிஸ்தவர்களிடம் திமுக வேட்பாளர் தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். தமிழக சட்டமன்ற தேர்தலில் அரசமைக்க விரும்பும் எந்த கட்சிகளும் கொள்கை அடிப்படையில் கூட்டணி அமைக்கவில்லை என்று உலக திருக்குறள் கூட்டமைப்பு தலைவர் ஞானமூர்த்தி குற்றம் சாட்டியுள்ளார். உலக திருக்குறள் கூட்டமைப்பு தலைவர் ஞானமூர்த்தி தமிழக சட்டமன்ற தேர்தலையொட்டி அறிக்கை ஒன்றை வெளியிட்டுள்ளார். இதில் அரசமைக்க விரும்பும் எந்த கட்சிகளும் கொள்கை அடிப்படையில் கூட்டணி அமைக்கவில்லை. ஆட்சியை அதிகாரத்தை கைப்பற்ற நினைக்கும் கட்சிகளில் பணக்காரர்களுக்கும் உறவுக்காரர்களுக்கும் மட்டுமே முன்னுரிமை வழங்கப்படுகிறது. மற்றவர்கள் கொடிபிடிக்கவும் முழக்கமிடவும் பார்வையாளர்களாகவும் தான் இருக்க முடிகிறது. தேர்தலில் பயணிக்கும் வேட்பாளர்கள் மக்கள் கோரிக்கைகளை முன்னெடுக்காதவர்களாக இருந்தாலும் அவர்களை சட்டமன்றத்திற்குள் அனுப்பும் கட்டாயத்தில் தான் நாம் இருக்கின்றோம். எனவே கொள்கை, கோட்பாடு, சனாதானம் என்றெல்லாம் வீண் விவாதம் இல்லாமல்
மக்களுக்கு குறைந்தளவாவது பயனளிப்பார்கள் என்ற வேட்பாளர்களை கட்சிகள் வித்தியாசமின்றி ஆதரிப்போம் என்று தெரிவித்தார். இனி வருவது திரையுலக செய்திகள். பிரபல மலையாள நடிகர் டொவினோ தாமஸ் நடிக்கும் பள்ளி சட்டம்பி திரைப்படத்தின் ட்ரெய்லரை படக்குழுவினர் வெளியிட்டுள்ளனர். பிரபல மலையாள நடிகர் டொவினோ தாமஸ் பள்ளி சட்டம்பி என்ற புதிய படத்தில் நடித்துள்ளார். மலையாள இயக்குனர் டிஜோ ஜோஸ் ஆண்டனி இயக்கத்தில் இசையமைப்பாளர் ஜேக்ஸ் பிஜாய் இப்படத்திற்கு இசையமைத்துள்ளார். இந்த படத்தில் நடிகர்கள் விஜயராகவன், சுதீர் கரமானா, பாபுராஜ், வினோத் கடமங்கலம், பிரசாத் அலெக்சாண்டர் உள்ளிட்டோர் முக்கிய கதாபாத்திரங்களில் நடித்துள்ளனர். 1950 காலத்தில் நடைபெறும் கதைக்களத்துடன் உருவாகியுள்ள இத்திரைப்படம் வருகின்ற ஏப்ரல் 10 திரையரங்குகளில் வெளியாகும் என படக்குழுவினர் தெரிவித்துள்ளனர். மலையாளம், தமிழ், தெலுங்கு மற்றும் இந்தி ஆகிய மொழிகளில் இப்படம் வெளியாகிறது. தொடர்ந்து பள்ளி சட்டம்பி படத்தின் ட்ரெய்லரை படக்குழுவினர் வெளியிட்டுள்ள நிலையில் நடிகர் டொவினோ தாமஸின் ரசிகர்களிடையே இப்படத்தின் மீதான எதிர்பார்ப்பு அதிகரித்துள்ளது. இனி வருவது உலக செய்திகள். குவைத் நாட்டின் பல்வேறு உள்கட்டமைப்புகள் மீது ஈரான் ராணுவம் தாக்குதல் நடத்தியுள்ளது. குவைத் நாட்டின் மின் நிலையங்கள், நீர் சுத்திகரிப்பு நிலையங்கள், அரசு வளாகம் உள்ளிட்ட பல்வேறு உள்கட்டமைப்புகள் மீது ஈரான் ராணுவம் ட்ரோன் தாக்குதல் நடத்தியுள்ளது. இந்த தாக்குதலில் பெரும் பொருள் சேதம் ஏற்பட்டுள்ளதாக அந்நாட்டு அரசு தெரிவித்துள்ளது. தொடர்ந்து ஈரான் தாக்குதலில் யாருக்கும் காயங்களோ அல்லது உயிர் சேதமோ ஏற்படவில்லை. மேலும் முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக அதில் பணிபுரியும் ஊழியர்கள் தற்காலிகமாக வீட்டிலிருந்து பணியாற்ற உத்தரவிடப்பட்டுள்ளது. இனி வருவது விளையாட்டுச் செய்திகள். சார்லஸ்டன் ஓபன் டென்னிஸ் தொடரின் அரையிறுதிப் போட்டியில் இவா ஜோவிக்கை வீழ்த்தி ஜெசிகா பெகுலா இறுதிப் போட்டிக்கு முன்னேறியுள்ளார். அமெரிக்காவில் சார்லஸ்டன் ஓபன் டென்னிஸ் தொடரின் பெண்கள் ஒற்றையர் பிரிவின் அரையிறுதிப் போட்டி நடைபெற்றது. இதில் அமெரிக்காவின் ஜெசிகா பெகுலா சக நாட்டு வீராங்கனையான இவா ஜோவிக்குடன் மோதினார். போட்டியில் சிறப்பாக விளையாடிய ஜெசிகா பெகுலா 2-1 என்ற செட் கணக்கில் இவா ஜோவிக்கை வீழ்த்தி வெற்றி பெற்றார். இதன் மூலம் ஜெசிகா பெகுலா இறுதிப் போட்டிக்கு முன்னேறினார். IPL 20 ஓவர் கிரிக்கெட் தொடரின் 8வது போட்டியில் மும்பை இந்தியன்ஸ் அணியை வீழ்த்தி டெல்லி கேபிட்டல்ஸ் 2வது வெற்றியை பதிவு செய்துள்ளது. டெல்லியில் 19வது IPL 20 ஓவர் கிரிக்கெட் தொடரின் 8வது போட்டி நடைபெற்றது. போட்டியில் மும்பை இந்தியன்ஸ், டெல்லி கேபிட்டல்ஸ் அணிகள் மோதின. டாஸ் வென்ற டெல்லி அணி முதலில் பந்து வீச்சை தேர்வு செய்தது. இதன்படி முதலில் விளையாடிய மும்பை அணி 20 ஓவர் முடிவில் 6 விக்கெட் இழப்புக்கு 162 ரன்கள் எடுத்தது. இதில் சூரியகுமார் யாதவ் 51 ரன்கள் எடுத்தார். இதையடுத்து 163 ரன்கள் எடுத்தால் வெற்றி என்ற இலக்குடன் களமிறங்கிய டெல்லி அணி 18 ஓவரில் 164 ரன்கள் எடுத்து அபார வெற்றி பெற்றது. இதில் மிகவும் அதிரடியாக விளையாடிய சமீர் ரிஸ்வி 90 ரன்கள் அடித்தார். மீண்டும் தலைப்புச் செய்திகள். உயிர்த்த ஞாயிறு திருநாளையொட்டி குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு கிறிஸ்தவ மக்களுக்கு வாழ்த்து. அனைவரின் வாழ்விலும் அமைதி, மகிழ்ச்சி, ஒளிமயம் நிலவட்டும் என பிரதமர் மோடி வாழ்த்து. உயிர்த்த ஞாயிறு திருநாளில் MK ஸ்டாலின், எடப்பாடி பழனிசாமி ஆகியோர் வாழ்த்து. பாஜகவின் அண்ணாமலை, தாவேகா தலைவர் விஜய் ஆகியோரும் கிறிஸ்தவ மக்களுக்கு வாழ்த்து. தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தலில் போட்டியிட 234 தொகுதிகளிலும் நேற்று வரை 3430 வேட்புமனுக்கள் தாக்கல். குறைந்த அளவாக மதுரை தெற்கு தொகுதியில் 3 பேரும், அதிக அளவாக கரூரில் 84 பேரும் வேட்புமனு. இயேசு உயிர்த்தெழுந்த ஞாயிறு உலகம் முழுவதும் பெரும் மகிழ்ச்சியுடன் கொண்டாட்டம். தமிழ்நாட்டில் பல்வேறு தேவாலயங்களில் நள்ளிரவு பிரார்த்தனை திருப்பலியில் ஏராளமானோர் பங்கேற்பு. ஈரானில் சுட்டு வீழ்த்தப்பட்ட அமெரிக்க போர் விமானத்தின் விமானி மீட்கப்பட்டுள்ளதாக அதிபர் டிரம்ப் அறிவிப்பு. உயிருடன் பிடித்துக் கொடுத்தால் பரிசு வழங்குவதாக ஈரான் அறிவித்த நிலையில் பாதுகாப்பாக மீட்டுள்ளதாக தகவல். இத்துடன் ஜம் செய்திகள் நிறைவடைகின்றன. மீண்டும் ஜம் செய்திகள் மாலை 6 மணிக்கு. உடனுக்குடன் செய்திகளை காண JemLive.tv என்ற இணையதளத்தில் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.